அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. அருமையானவர்களே, மேற்கு தொடர்ச்சி மலையில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிற பூவாகிய குறிஞ்சி பூவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பூ 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிறது நிமித்தமாக விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பூ பூக்கிற நேரத்தில் தேனீக்கள் எல்லாம் அந்த பூவில் இருக்கிற அந்த பூக்களில் இருக்கிற தேனை மாத்திரமே எடுக்குமா. வேறு மரத்திலோ செடி கொடிகளிலோ இருக்கிற பூக்களை தேடி போகாதாம். அப்படி சேகரிக்கப்படுகிறதான அந்த குறிஞ்சி பூக்களில் இருந்து எடுக்கப்படுகிற தேனானது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அது விசேஷ மருத்துவ குணம் நிறைந்தது. அது ஆஸ்மா போன்ற பிரச்சனைகளை குணமாக்குகிற ஒரு மருந்தாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி அருமையானவர்களே, நீங்கள் அநேக நாட்களாக காத்திருந்து சோர்ந்து போய் ஒரு நன்மையும் நடக்காமல் என்ன இது, என்ன வாழ்க்கை என்று கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஒன்றை மறந்து விடாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். மனிதர்களுடைய கைகளில் ஒரு வேலையை கொடுத்தா அவங்க வேகமாக செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை சரியாக செய்யாமல் இம்பர்ஃபெக்ஷனாக முடிப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் பியூட்டிஃபுல்லாக, அழகாக, நேர்த்தியாக அந்தந்த நேரத்தில் செய்து உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் காத்திருக்கிறது நிமித்தம் கலங்காதீங்க. தேவன் விசேஷமானதை, பியூட்டிஃபுல்லான ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். எப்படி அந்த குறிஞ்சி மலரை அது பூக்கிற நேரத்தில் தேனீக்கள் அதில் இருக்கிற தேனை மாத்திரம் எடுக்கும்படியாக கூடி வருகிறதோ, அதுபோல் உங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை ஜனங்கள் பார்த்து உங்களிடத்தில் வந்து நீங்கள் விசேஷமான அற்புதங்களை பெற்றிருக்கிறது நிமித்தம் உங்கள் நிமித்தமாக கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் நம் ஒவ்வொருவரை கொண்டு மகிமைப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.